திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளர் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பராய்த்துறை மேவியபரணே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சபரி டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் நிறுவனமும் கொங்கு மண்டலம் ஆடல் வல்லான் அறக்கட்டளையும் இணைந்து நிகழ்த்தி வருகின்ற தெய்வத்திரு டிஎன் பழனிசாமி செட்டியார் அவர்களுடைய நினைவு தொடர் சொற்பொழிவாக கடந்த பல வருடங்களாக நிகழ்ந்து வருகின்ற பாங்கிலே இந்த வருடமும் 3 நாட்கள் திருமுறை தலைப்புகளை தந்து சிந்திக்கின்ற ஞான வேள்வியிலே இன்று 3வது நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அருள் வாக்கை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திரு ஆவடுதுறையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறைவிலா நிறைவே குணக்குன்றே கூத்தனே என்று அருளிச் செய்த அந்த அற்புதமான ஞான பதிகத்திலே பெருமானை குறைவிலா நிறைவே என்று அழைத்து மகிழ்கின்றார். திருவாவடுதுறைக்கு வருகிற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு கண் கிடையாது. அவர்கள் திரு ஒற்றியூர் சென்று படம்பக்கநாதனை வழிபட்டு அங்கே இருந்த காலத்திலே சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார். நான் அதிகமான வரலாறில் போகலை, ஏன்னா இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்களும் அவருடைய வரலாற்றை தெளிதின் அறிந்தவர்கள். படம்பக்கநாதரை வழிபட்டு வருகிற பொழுது அத்திருக்கோயிலிலே கோயில் பிணா பிள்ளையாக இருந்த பெண் நம்முடைய சங்கிலி நாச்சியார்.
அவரை காணுகின்றார். அதை சேக்கிடார் சொல்லுகிற பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தே என்புள்ளுருக்கும் அடியாரை தொழுது வேறிடத்தே முன்பு போல சாத்தும் முதல்வனார் பணி கொடுத்து மின்போல் மறையும் சங்கிலியார் தமை கண்ணுற்றார். ஒரு 4 கால் மண்டபத்திலே 4 பக்கமும் திரைச்சீலைகளினாலே மூடப்பெற்றிருக்கிறது. அதன் நடுவிலே இருந்து சங்கிலி நாச்சியார் பூவை தொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்திலே திருக்கோயில் பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகிற பெண்கள் திருமணத்திலே அவ்வளவு ஈடுபாடு இல்லாமல் சிவபெருமான் மேல் சொல்லனாத அன்பு பூண்டு திருக்கோயிலுக்கே தன்னுடைய தொண்டை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற அந்த காரணத்தினாலே அவர்கள் கோயிலிலேயே இருப்பார்கள். அவர்களுக்கென்றே கோயிலிலே கன்னிமாடம் இருக்கும். அவர்களுக்கு கோயில் பிணா பிள்ளைன்னே பேர். மணிவாசகரும் சொல்லுகிறார். அதை திருவம்பாவையில் சொல்லுகிற பொழுது கோயில் பிணா பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அந்த மாதிரி தங்கியிருந்தவர் தான் நம்முடைய சங்கிலி நாச்சியார். சுவாமி அங்கே ஒற்றியூரில் வழிபட்டு வருகிற பொழுது அங்கே இருக்கிற மண்டபத்திலே அடியார்கள் மலர் தொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அடியார்கள் மலர் தொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பார்க்கிறார். பார்த்த பொழுது அவருடைய உள்ளமானது உருகுகிறது. ஏன் உருகுகிறது என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், அங்கே பூவை தொடுத்து கொண்டிருந்த அடியார்கள் உள்ளத்திலேயும் ஒரு மாலையை தொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உள்ளத்திலே தொடுத்த மாலை எது என்று கேட்டால், அஞ்செழுத்து என்று சொல்லக்கூடிய மலரை அன்பு என்கிற நாரிலே வைத்து உள்ளே மாலையாக தொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ பூ தொடுக்கும் போது எப்படி தொடுக்கணும்னு தெரியுது. சிவபெருமானுக்குன்னே பூ தொடுக்கிற பொழுது அதை எப்படி தொடுக்கிறதுன்னு அங்கே தெரிகிறது. அதனால தான் நாம் பூ சரமாக வாங்கி போகிறத விட உதிரியாக வாங்கி நாமே தொடுத்து எடுத்துகிட்டு போகிறது இருக்குது பாருங்கள், அது ஒரு தனி சிறப்பு. நானே எங்கள் வீட்டு அம்மாவும் சென்னையில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போனோம். அங்கே போனவனையே எங்கள் வீட்டு அம்மா சொன்னாங்க, பூ 2 முழம் வாங்கிட்டு வரலாம் வாங்கன்னாங்க. கொஞ்சம் நில்லு அங்கே பாரு அப்படின்னேன். என்ன பார்க்க சொல்கிறீங்கன்னாங்க. அந்த அம்மா பூ தொடுத்துட்டு இருக்காங்க, பாரு அப்புறம் வாங்கலான்னு. அந்த அம்மையார் பூ தொடுத்தார்கள். அதை இப்பொழுது நான் வித்தவுட் டயலாக் காட்டுவேன். என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இப்போ வித்து டைலாக். அவன் நல்லா இருக்கவே மாட்டான், அவன் உருப்பிட மாட்டான்க்கா, நான் சொல்கிறேன், நாசமாக போவான். இதுதான் போய் சிவன் தலையில் ஏறுது. அவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ பூ வாங்கி கொண்டு போய் சிவனுக்கு கொடுக்காம இருந்தால் கூட பாவம் கம்மி. இந்த பூவை எடுத்துட்டு கொண்டு போய், ஆனால் அங்கே திருவொற்றியூரில் இருக்கிற மண்டபத்தில் இருக்கிறவர்கள்லாம் அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தே என்புள்ளுருக்கும். இந்த அடியார்கள் உள்ளே இந்த அஞ்செழுத்தை ஓதிக்கொண்டே தொடுக்கிறார்களாம். அதனால் அவர்கள் அன்பின் வடிவமாக இருக்கிறார்கள். அவரை பார்த்து நம்முடைய சுந்தரர் உள்ளம் உருகுகிறார். அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தே என்புள்ளுருக்கும் அடியாரை தொழுது. அப்படி வந்தார். வந்த உடனே மண்டபத்தில் வரலாறை விரித்து சொல்ல போகிறதில்ல, முக்கியமான செய்தி நமக்கு வேணும், அதை மட்டும்தான் சொல்லுவேன். அப்படி வந்தார். வந்த பொழுது
அந்த மண்டபத்தில் 4 கால் மண்டபம். அந்த மண்டபத்தில் மறைத்திருந்தது. உள்ளே சங்கிலி நாச்சியார் அந்த அம்மா பூ தொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தொடுத்து முடித்தவுடனே பெருமானுக்கு சாத்திரத்துக்காக அதை எடுத்து கொடுக்கறதுக்காக திரைச்சீலையை இப்படி விளக்கினார்கள். அந்த திரைச்சீலையை இப்படி விளக்கி அந்த மாலையை எடுத்து தோழிகிட்ட கொடுக்குற நேரத்தில் சுந்தரர் மிகச்சரியாக அந்த பக்கம் போனார். அந்த அம்மையாரை பார்த்தார். இதுதான் சேக்கிழார் சொல்லுகிறார். அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலறு தொடுத்தே. அலர்னா மாலை. என் உள்ளுருக்கும், என்புனா எலும்பு, உள் உருக்கும், உள்ளே உருகி அடியாரை தொழுது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எங்கே பார்த்தாலும் சரி அடியாரை தொழுது விடுவார். அடியாரை பார்த்தா உடனே தொழுவார். அங்கே சாமி பக்கத்தில் இருக்கு, இங்கே அடியார் இருக்கான்னா முதல்ல அடியார், அப்புறம் சாமி. அதுதான் திருவாரூர் சட்டமும். திருவாரூர் சட்டம் என்னன்னு கேட்டால் முதல்ல அடியார், அப்புறம் ஆண்டவன். அதனால் அடியார்களையும் முதல்ல தொழுவார். தொழுதுட்டு இப்படி வந்துகிட்டு இருந்தவர் இப்படி பார்த்து அந்த திரைச்சீலையை விலக்கி அம்மையார் இந்த மாலையை எடுத்து கொடுத்தாங்க. அந்த அம்மையாரை பார்த்துட்டார். முன்போல் முதல்வனார் சாத்தும் பணி கொடுத்தே. அந்த மாலையை எடுத்து அப்படி கொடுக்குறாங்க, அவங்க வாங்குறாங்க. இவர் அப்படி வரார். இந்த அம்மையாரை பார்த்தார். இந்த அம்மையாரை எவ்வளோ நாழி பார்த்தாருன்னாரு. மின் போல் மறையும், மின்னல் மாதிரி மறைஞ்சாங்கன்னார். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டு அப்படி அந்த ஸ்க்ரீனை விலைக்கு கொடுத்துட்டு டக்குன்னு விழுந்துருச்சு. ஆனால் அதுக்குள்ளே இவர் பார்த்துட்டார். அது எப்படி சார் அவ்வளோ சரியாக பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டால் சேக்கிழார் சொல்றார், விதியால் கண்ணுற்றார். விதி பான்னார். அப்படி பார்த்துட்டார். பார்த்த உடனே என்ன பண்ணார், ரொம்ப அழகாக சேக்கிழார் சொல்லுகிறார், இருவரால் இப்பிறவி எய்துவித்தார் ஒருத்தி பறவையார். 2 பேரால் எனக்கு இந்த பிறப்பு வந்ததுன்னு திருவெண்ணை நல்லூரில் என்னை ஆட்கொள்ளுகிற பொழுது சொன்னார். ஒருத்தி பறவையார், மற்றவர் இவளோ என மருண்டார். மயங்கினார் இல்லை, என்ன சொன்னார், நடுங்கினாராம். உடனே நேராக பெருமான்கிட்ட போய் சொல்லுகிறார், மங்கை ஒரு பால் மகிழ்ந்ததுவுமன்றி மணி நீழ்முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். பெருமான பின்னால் போய் நின்று சொல்லுகிறார், மங்கை ஒரு பால் மகிழ்ந்ததுவுமன்றி மணி நீழ்முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். இந்த சேக்கிழார் இந்த பாட்டுக்கு விளக்கம் மட்டும் 1 மணி நேரம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, கம்பர் கம்பராமாயணத்தை மிகச்சிறப்பாக செய்தார் என்று சொல்லுகிறார். அதைவிட பன்மடங்கு கவிநயத்தோடு பெரிய புராணத்தை செய்திருக்கிறார் தெய்வ சேக்கிழார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பன்மடங்கு நயம். இந்த ஒரு பாட்டு மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மித்த பாட்டு எப்படின்னு எடுத்துக்கங்க. அவர்கிட்ட போய் நின்று சொல்லுகிறார், இந்த ஒரு பாட்டில் 2 அணி வச்சிருக்காரு தெய்வ சேக்கிழார். இந்த ஒரு பாட்டை பற்றி மட்டும் சொல்லுவேன். அடுத்தது என்ன, என்னால் தாண்ட முடியல இந்த பாட்டை. இந்த 2 அணியை வைத்திருக்கிற அழகு. ஒரு அணி கருத்துடை அடைகொழி அணின்னு பேர். கருத்துடை அடைகொழி அணி அப்படின்னு சொன்னால், நான் ஒருவரை போய் நான் அழைத்து அடை கொடுத்து அழைக்கிற விதத்திலேயே தான் வந்த கருத்தை சொல்லிவிடுவது. இப்போ நம்ம விழா நடத்துகிறவங்க ஒரு செல்வந்தரை பார்க்க போனாங்க. அவர் வாங்க உட்காருங்கன்னாரு. என்ன விஷயம்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலே அப்படின்னாங்க. அப்போ என்ன அர்த்தம், என்னங்க அர்த்தம்?
நாங்கள் டொனேஷனுக்கு வந்திருக்கிறோம், அப்படி தானே அர்த்தம்? வந்தார், சங்கிலி நாச்சியாரை பார்த்துட்டார். பார்த்த உடனே திரும்பி வருகிறார், சிவபெருமானை பார்த்து பேசுகிறார். பேசுகிற பொழுது எப்படி சிவபெருமானை கூப்பிடுகிறார் பாருங்க. பெருமானே, சிவபெருமானே, எம்பெருமானே அப்படின்லாம் சொல்லலை. அவர் சொன்னார், மங்கை ஒரு பால் மகிழ்ந்ததுமன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றாரு? அம்பாளை ஒரு பக்கமாக வைத்து கொண்டது மட்டுமல்லாமல் கங்கையை காதலோடு சிரசின் மேல் வைத்திருக்கிற எங்கள் பெருமானே அப்படின்னு கூப்பிட்டார். சாமி சொன்னார், இப்போ இதெல்லாம் என்னத்துக்கு இந்த விவகாரம்லாம், நீ வந்த என்ன வேலை அதை சொல்லுன்னார். அடுத்தது ஒரு அணி வைக்கிறார். இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்தன் உள்ள தொடை கவிழ்த்த திங்கள் வதன சங்கிலியை. ரொம்ப அற்புதமாக சொன்னார். அதில் இதுக்கு இந்த 2 வரியில் வச்சது, அதில் வச்சது கருத்துடை அடைகொழி அணி, இதில் வச்சது விரோத அணின்னு பேர். அதுக்கு பேர் என்ன? விரோத அணி. விரோத அணின்னா என்னென்னா, ஒரே சமயத்திலேயே 2 மாறுபாடான செயல்கள் நிகழ்வது. இப்போ காலையில் சென்னையில் ஒருத்தர் வேலைக்கு போவார், சித்திரை மாதம் மே மாதம் வேலைக்கு போவார். அவசரமாக டென்ஷனில் போவார், வண்டி எடுத்துக்கிட்டு போகணும், 2 வீலர் எடுத்துக்கிட்டு போகணும். சாப்பிட்டு முடிச்சாச்சு, டிஃபன் கட்டியாச்சா? கட்டியாச்சு. உடனே திரும்பி வேகமாக மனைவிட்ட கேட்பார், எங்கே அந்த கர்ச்சீஃபை எடு அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுவாங்க, துவைச்சி போட்டிருக்கேம்மா. உனக்கு அறிவு இருக்கா? துவைச்சி போட்டேன்னு சொல்கிறிய, கர்ச்சீஃப் இல்லாமல் நான் எப்படி போவேன்? கொஞ்சமாவது மூளை இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா? சே, இந்த வீட்டில் ஒரு 2 கர்ச்சீஃப் கூட இல்லை அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டார். சாயந்தரமாக திரும்பி வந்தார். இந்த அம்மா வாசல்லே நின்றாங்க. அவர் வந்தவொடனே வாங்கன்னு சொல்லி கால் அளம்ப தண்ணி கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு வெங்காய பக்கோடா நெஸ்கேஃப் அப்படி வச்சார். அவருக்கு மனசில் காலையில் ரொம்ப சத்தம் போட்டு போயிட்டோம் மனைவியை அப்படின்னுட்டு. காலையில் ஒன்று கோச்சிக்கிட்டேனாம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தான் கோச்சிக்குவீங்க, நீங்கள் தான் அன்பாக பேசுவீங்க. இவர் காஃபி சாப்பிட்டு முடித்தார், பக்கோடா சாப்பிட்டு முடித்தார். 2 சாப்பிட்டு முடித்தோன்னே இந்த அம்மா ஒரு கவர் நீட்டிச்சு. உடனே இந்த கவரை விரித்து பார்க்குறார், 2 கர்ச்சீஃபு. என்னம்மா, காலையில் தான் உன்கிட்ட சொன்னேன், அதுக்குள்ளே சாயந்தரம் 2 கர்ச்சீஃப் வாங்கிட்டு வந்துட்டிய, எவ்வளோம்மா இது விலை அப்படின்னார். இது விலைக்கு வாங்கினது இல்லைங்க, 15,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை வாங்கினா 1 கர்ச்சீஃப் ஃப்ரீ. ஆனா இவன் நல்ல வேலை 2 கர்ச்சீஃப் இல்லையே இந்த வீட்டிலே நான் சொன்னேன். 4ன்னு சொல்லியிருந்தா என் கதி என்னத்துக்கு ஆயிருக்கும். இனிமே வேர்க்குமா இவருக்கு? இதுக்கு பேர் விரோத அணின்னு பேர். புருஷனை தண்டிக்கவும் தண்டிச்சாச்சு, பட்டு புடவைக்கு பட்டு புடவையும் ஆச்சு. இந்த அணிக்கு பேர் விரோத அணின்னு பேர். அதாவது சங்கிலி நாச்சியார் பூவை தொடுப்பது போல தொடுத்து கொண்டே இருந்து விட்டு, அந்த பூவை தொடுக்கிற நேரத்திலே மாலையை தொடுத்து கொண்டு, நான் உனக்காக பக்தி என்ற மாலையை உள்ளே தொடுத்து வச்சிருக்கிற அதை அவள் அவிழ்த்து விட்டாள். ஒரு மாலையை தொடுத்தாள், ஒரு மாலையை அவிழ்த்து விட்டாள். விரோதாணினார். விரோதாணி பாடினது சேக்கிழார் ஒருத்தர் மட்டும்தான், வேற எந்த கொம்பனாலையும் முடியாது. எவ்வளோ சிறப்பு பாருங்கள் பெரிய புராணத்தில். அப்புறம் சாமிகிட்ட போய் சொன்னார், திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும்னாரு. திருமணம் பண்ணி வச்சார். அந்த திருமணம் பண்ணும்போது என்ன சூழ் கேட்டார்னு தெரியும். அந்த அம்மா சொல்லிச்சு, அவர் ஒற்றியூரை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிச்சு. உடனே சாமி சொன்னார், ஒற்றியூரை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாளேப்பா அப்படின்னு. நீங்கள் மனசு வச்சா நடக்கும் சாமின்னாரு. நான் என்னப்பா மனசு வைக்கணும் அப்படின்னார். இல்லை, உங்கள்கிட்ட நான் சத்தியம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வருவேன். அப்போ நீங்கள் சன்னதியில் இருக்காதீங்க, மகிழ மரத்துக்கு போயிடுங்க, நான் சத்தியத்தை செய்து கொடுத்துருவேன். அப்போ அது உள்ளல்லா உள்ளல்லா, அது சத்தியம் இல்லை அப்படின்னாரு.
எப்பவுமே இதில் ஒரு பெரிய நீதி நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் போய் மருத்துவர்கிட்ட வியாதியை மட்டும்தான் சொல்லணும். மருத்துவர்கிட்ட வியாதி சொல்கிறதோட மருந்தையும் நம்மளே சொல்லக்கூடாது. வியாதி சொல்கிறது மட்டும்தான், எனக்கு வயிற்று வலிக்குதுங்க, எனக்கு தலை வலிக்குதுங்க, அப்படி தான் சொல்லணும். எனக்கு கோல்டு பிடிச்சிருக்குதுங்க, எனக்கு நானே ஐயா எனக்கு சளி பிடிச்ச மாதிரி இருக்குது, ஒரு மான்டே கெல்சி போட்டுட்டு ஒரு அசிவாக்கம் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா பரவாயில்லன்னு இவனே டாக்டருக்கு மருந்தின்னு சொன்னான்னா டேஞ்சரில் வந்து முடியும். சாமிகிட்ட போய் பிரச்சனையை மட்டும்தான் சொல்லணுமே தவிர பிரச்சனைக்கு சொல்யூஷனை நீங்கள் சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா அதுதான் அடுத்த பிரச்சனை. சாமிகிட்ட போனோமா, சாமி பக்கத்துக்காரன் தொந்தரவு தாங்க முடியல, இம்சையாக இருக்குது, நீங்கள் ஏதாவது பார்த்து செய்யுங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு சாமிகிட்ட போய் சாமி பக்கத்து வீட்டுக்காரன் நிமிஷம் தாங்கலாம், அவனுக்கு வைத்தாலையாக போய் அவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்து அப்படின்னு இந்த சொல்யூஷன்லாம் நம்ம கொடுக்கவே கூடாது சாமிகிட்ட. இவரே பாருங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருவொற்றியூரை விட்டு நீங்கக்கூடாதுன்னு சொன்ன சாமிகிட்ட போய் சாமி எப்படி நான் நீங்காமல் இருக்க முடியும், திருவாரூர் வராமல் என்னால் இருக்க முடியாது, இந்த சத்தியத்தை என்னால் எப்படி செய்து கொடுக்க முடியும், நீங்கள் பார்த்து ஏதாவது செய்து கொடுங்கன்னு சொன்னால் சாமி ஏதாவது சொல்யூஷன் பண்ணியிருப்பார். அதை விட்டுட்டு சாமிகிட்ட போய் நீங்கள் மரத்தில் தொங்குங்கன்னாரு. உங்களுக்கு தெரியும், சாமி சரிப்பா நீ சொல்கிற மாதிரியே நான் போய் மரத்துக்கு போயிடுறேன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து நேராக போய் சங்கிலிக்கிட்ட போய் நீ சத்தியத்தை என்கிட்ட வாங்காத, மரத்தில் வாங்குன்ட்டார். டபுள் கிராஸ் பண்ணுறதுல நம்மளால மிஞ்சிறதுக்கு ஆள் உண்டா? அப்படி பண்ண உடனே இவருக்கு விஷயம் தெரில. இவர் வந்தார் கோயிலுக்கு, கடையில் பண்ணுனாங்க, அந்த அம்மா மகிழ மரத்தடியில் பண்ணுனாங்க. இவருக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யுதுன்னு தெரியல, தெரிஞ்சு போச்சு சாமி என்ன விளையாடிட்டாரு அப்படின்னுட்டு. அந்த நேரத்தில் மறுத்து கருத்து பேசுனா இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் என்ன பண்ணார், சரின்ட்டு போய் அங்கே அந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்தார். சத்தியம் பண்ணார். அதுக்கப்புறம் திருமணம் நடந்தது. அடியார்க்கு அருள் செய்யும் அழகிதே அப்படின்னு திரும்ப கோயிலுக்குள்ளே போய் பெருமான்கிட்ட சொல்லிட்டு போனார். ரொம்ப அழகாக செய்கிறப்பா நீ அடியாருக்கு அருள் செய்கிற அழகு இருக்கு பாரு. யார் சுந்தரர் சொல்கிறார், போய் அடியாருக்கு அருள் செய்யும் அழகு இதே அப்படின்ட்டு போயிட்டார் இல்லையா. நம்ம ஒருத்தன் வேலை செஞ்சுருக்கிறான், நமக்கு சரியாக பிடிக்கல, அதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சார் எப்படி சார் இருக்க வேலை இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குப்பா அப்படின்னு ஒன்றும் அது மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். இவர் அங்கே இருக்க முடியல, உங்களுக்கு தெரியும், திருவாரூர் ஞாபகம் வந்தது. சரின்னு ஒரு நாள் கிளம்பிட்டார். கிளம்பின உடனேங்க என்னாச்சு, என்னமாச்சு, 2 கண்ணும் போயிடுச்சு. ரொம்ப பேர் கேட்குறாங்க, அது என்ன சார் சத்தியம் பண்ணி மீறினா கண்ணு போகுமான்னு கேட்குறாரு. அவருக்கு போயிருக்க, அப்போ நமக்கு போகிறது இல்லையே சார்னு கேட்குறாரு. நம்ம ஒரு சத்தியம் பண்ணி மீறினா போகும், நம்ம வேலையே சத்தியம் பண்ணுறதும் மீறுறதும் தான். இதில் ஒரு சின்ன விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் இப்போ ஒரு அம்மையார் இப்போ நிகழ்ச்சிக்கு கிளம்பி கொண்டு இருக்கிறார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேலைக்கார பெண்ணு டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த டீயை வாங்கி இந்த அம்மையார் சாப்பிட்றாங்க. இப்போ அந்த அம்மையார் சாப்பிடுகிற பொழுது அந்த பெண் ஒரு கையில் துணி வச்சுருக்கிறா. இது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அவனே சொல்கிறா, அது என்ன பிடித்துணி அப்படிங்கிற. இந்த பிடித்துணிங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த பிடித்துணின்னு இருக்கிறது அது காலையில் காப்பி கலக்குவோம், சிந்திரும், அதில் தொடச்சிடுவோம். அப்புறம் சட்னி அரைப்போம், சிந்தும், அதில் தொடச்சிடுவோம். அப்புறம் இப்போ சாம்பார் வைப்போம், ஊற்றிடும், அதில் தொடப்போம். ராத்திரி வத்த குழம்பு வைப்போம், சிந்திரும், அதில் தான் தொடப்போம். இப்படி எல்லாத்தையும் தொடப்பமே. அதை தினம் துவப்பமானு கேட்டால் அது அமாவாசை கிருத்திகைன்னு ஒரு நாள் பார்த்து அன்றைக்கி அதை ஊற வச்சு அன்றைக்கி அதை துவைப்போம் இல்லைங்களா. அதுதானே பிடித்துணி. பிடித்துணிமான சரின்ட்டு இந்த அம்மா இப்போ அந்த காஃபியை சாப்பிட்டாங்க. 2 சொட்டு சிந்திரிச்சு புடவையில். இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, பட்டு புடவை 25,000 ரூபா பட்டு புடவை, டீ சிந்திரிச்சு, என்ன பண்ணுவாங்கம்மா நீங்கள் சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். புரியல.
உடனே பாத்ரூம் போய் சர்ஃப் பவுடர் போட்டு உடனே வாஷ் பண்ணுவாங்க. அமாவாசை கிருத்திகை வரைக்கும் காத்திருப்பாங்களா? இல்லை, உடனே அதை வாஷ் பண்ணுவாங்க. பிடித்தினா அமாவாசை கிருத்திகை. இப்போ சுந்தரர் எப்படின்னா 15,000 ரூபா பட்டு புடவை மாதிரி ஒரே ஒரு பொய் சொல்லி அது அந்த சூது நிகழ்ந்த அந்த சூதை மீறினார். ஒரே ஒரு குற்றம் நிகழ்ந்தது. அது சாமிகள் வந்து பட்டு புடவை மாதிரி அதை உடனே சரி செய்யணும்னு அப்போவே துவைச்சி 2 கண்ணும் போயிடுச்சு. நம்மெல்லாம் எப்படின்னு கேட்டால் பிடித்துணி மாதிரி. நமக்கு ஒரு நாள் அமாவாசை கிருத்திகை வச்சுருக்கார். அன்னைக்கு சோப்பு தண்ணியில் ஊற வச்சு கும்முன்னு கும்மி புளிஞ்சி எடுத்து கொடியில் போட்டுருவார். இந்த வினை இருக்கிறதே, இந்த வினைகள் நாம் செய்கிற பொழுது அந்த வினைகள் நாம் கடைசியாக செய்த வினைகள் லாஸ்ட் என்ட்ரியாக போகும், வரிசையாக தான் வரும். ஆனால் எந்த வினை எப்பொழுது முதிரும் என்று இறைவனுக்குத்தான் தெரியும். அப்படி முதிர்கிற வினைக்குத்தான் பயன் தருவார். இப்போ சுந்தரர் கணக்கை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அவருடைய வினை கணக்கில் வினைகளே இல்லை, இது ஒன்று தான் இருக்குது. அப்போ ஒன்று தான் இருக்குன்னா அதை உடனே அந்த வினையை நீக்க வேண்டியது தான். இப்போ நிறைய வினைகள் இருந்து அந்த வினைகளாக இருக்கின்ற அந்த பட்சத்தில் அதை நீக்குவதற்கு காலதாமதமாகும். ரொம்ப பேர் என்ன நினச்சிருக்காங்க, நான் தப்பு பண்ணேன் எனக்கு என்ன தண்டனையே கிடைக்கலன்னு. கிடைக்காது. காரணம் அது லாஸ்ட் என்ட்ரி. முன்னால் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கு வரணும். ஆனால் சுந்தரருக்கு அது ஒன்று தான் என்ட்ரி. அதனால் உடனே அவருக்கு தண்டனை கிடச்சிது. கண்ணு 2ம் போயிடுச்சு. அழுக்கு மெய்கொடுன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் பட பலது ஒன்றானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வரு, பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன். மாயையிலே வந்த இந்த உடம்பு அழுக்கு மெய். இது அழுக்கு. இது அழுக்கு என்று சொன்னால் வினைகளை அனுபவிப்பதற்காக தரப்பட்ட ஒரு சாதனம், அவ்வளவுதான். அழுக்கு மெய் கொடு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் பட பலது ஒன்றானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர், பிழைப்பனாகிலும் நின் திருவடி பிழையேன். வழுக்கி வீழினும் நின் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம். ஒரு பெரிய கல்யாண வீடு, அடுத்த நாள் விமர்சையாக சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு, சமயக்காரர் வந்துவிட்டார். எல்லா சாமான்களும் வந்து இறங்கிடுச்சு. அண்டாவா தண்ணி. ஒரு அண்டா தண்ணியில் எலிப்புழுக இருந்தது. இந்த ஹெட் குக் வந்து பார்த்தார். இப்போ என்ன பண்ணுவார் அவர்? என்னவா பண்ணுவார்? கவுருடாத தண்ணியை கவுருறார். தண்ணியை கவுத்தாச்சு ஃபுல்லாக. வேறு தண்ணி பிடிச்சி சுத்தம் பண்ணு. கொஞ்சம் அப்படியே தள்ளி போனார். இன்னொரு அண்டா முழுக்க பால், அதில் 2 எலி புழுக்க அல்லது ஏதோ ஒரு புழுக்க இருக்குது. இப்போ பால் இந்த புழுக்க இருக்கிறத பார்த்தவர் இப்போ சமயக்காரர் என்ன பண்ணுவார் நீங்கள் சொல்லுங்கள்? அதை கவுருடா நான் சொல்லுவார் இல்லை, அதை எப்படி கையில் எடுத்து அப்படி தூக்கி போட்டு ஒரு தர்பை எடுத்து போட்டுருவார். சாமி சொல்கிறாரு, நான் அண்டா தண்ணியா அண்டா பாலா? நான் அண்டா தண்ணியாக இருந்தால் நீ தண்டித்தது நியாயம். நான் அண்டா பாலாச்சே, ஏதாவது ஒரு புழுக்க விழுந்துருச்சுங்கிறதுக்காக இப்படியா 2 கண்ணியும் பறித்து கவுக்கிறதுன்னு கேட்குறேன். பிழுக்கை வாரியும் பால் கொள்வர், பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் பிழைப்பனாகிலும். நான் தப்பு பண்ணுவேன், ஆனால் என்னைக்காவது உன் திருவடிக்கு தப்பு பண்ணியிருக்கேனா? நின் திருவடி பிழையேன்.
வழுக்கி வீழினும் நின் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம். வழுக்கி விழுந்தா கூட என் வாயில பெருமானே சிவபெருமானே ஆரூரா அப்படித்தான் வருமே தவிர ஐயோ அம்மா அப்படியா வரும்? என் வாயில உன்னோட திருநாமம் தானே வரும். என்னை இப்படி தண்டிக்கலாமா? வழுக்கி வீழினும் நின் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம். அடுத்தது சொன்னாரு, சரி பறிச்சதுதான் பறிச்சுட்ட, கண்ணு வலிக்குது, ஏதாவது ஐ டிராப்ஸ் இருந்தா கொடு கேட்குறார். ஒழுக்க என் கணுக்கொரு மருந்துரையாய். ஒழுக்குன்னு டிராப்ஸு. ஒழுக்க என் கணுக்கொரு மருந்துரையாய் ஒற்றியூர் எனும் ஊர் உறைவானே. ஊரை தாண்டி வந்துட்டார், அதனால ஒற்றியூருங்கிற ஊரில் இருக்கிறவனேன்னாரு. அவர் கண்டுக்கவே இல்லை. இவர் 2 கண்ணும் இல்லாமல் தான் வந்தார். வந்தவர் காஞ்சிபுரத்துக்கு வருகிறார். காஞ்சிபுரத்துக்கு வந்த பொழுது பெருமான் பெருங்கருணையோடு அவருக்கு இடக்கண்ணை தருகிறார். அவருக்கு ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானே சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனமானை காண கண்ணடியேன் பெற்றவாரே. திரு ஏகம்பாதர் பெருமானை பார்க்கிறார், ஏகாம்பரேஸ்வரரை பார்க்கிறார், ஏகம்பநாதனை பார்க்கிறார். ஒரு கண்ணு தான் தெரியுது, இடக்கண் மட்டும் வந்தது. ரொம்ப பேர் கேட்பாங்க ஏன் காஞ்சிபுரத்தில் வரணும்னு. கண்ணுங்கிறது இருக்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அவயவங்கள் பஞ்சபூதங்களினுடைய காரியங்களால் ஆனது. 5 பூதங்களின் காரியங்கள், இதுக்கு பேரே தாத்வீகங்கள்னு பேர். 36 தத்துவம் 60 தாத்வீகம், மொத்தம் 96 நாள் ஆனது இந்த உடம்பு. 36 கருவி, 60 தாத்வீகம். 60 தாத்வீகம் என்று சொன்னால் இந்த 5 பூதம் இருக்கு பாருங்க. இந்த 5 பூதம் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்களின் காரியங்கள் தான் நம்ம உடம்பா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ மண்ணுன்னு இருக்கு வச்சுங்களேன். அந்த மண்ணுங்கிற ஒரு பூதம்தான் நம்முடைய உடம்புல தசையாக இருக்கிறது. நம்ம தாய் வயிற்றில் கருவில் இருக்கிற பொழுது நம்முடைய ஸ்டார்டிங் வெயிட் எவ்வளோன்னு கேட்குற பொழுது அருணகிரிநாதர் சொல்லுகிறார், அருகு நுனி பனி அணையன்றார். ஒரு அருகம்புல்லினுடைய டிப்பில் இருக்கக்கூடிய பனித்துளி என்ன சைஸோ அதுதான் நம்ம தாய் வயிற்றில் நம்முடைய ஸ்டார்டிங் வெயிட்டு. யோசனை பண்ணி பாருங்க கொஞ்சம். தாய் வயிற்றில் நம்ம எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கிறோன்ட்டு. என்ன சைஸு? பனித்துளி சைஸ். வெளியில் வந்தவொடனே 70 80 90 கிலோ வந்துட்டோம். எப்படி வந்தது இந்த 80 90 கிலோ? எப்படி வந்தது? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். எதனால் வந்ததுன்னா நம்ம சாப்பிட்றதுனால வந்து. எதை சாப்பிட்டோம்? அரிசி பருப்பு எல்லாம் எங்கேருந்து வந்தது? மண்ணிலேருந்து வந்தது. மண்ணு தான் அரிசி பருப்பு எல்லாம். அந்த மண்ணு தான் அந்த அரிசி பருப்பாக உள்ளே போய் தசையாக ஆச்சு. அப்போ இந்த உடம்பு என்பது மண் என்று சொல்லக்கூடியதுனால தசையும், நீர் என்று சொல்லக்கூடியதனுடைய மாற்றமாக இரத்தமும், நெருப்பு எங்கே இருக்கு? தீ அடி வைத்து.
மூலாதாரத்துக்கு கீழே ஒரு தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. நமக்கு தெரியாது, அது சூட்சமமான தீ, அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் பாடி டெம்பரேச்சர் 98.4 மெயின்டைன் ஆகுது. எப்படி இல்லாட்டி உடம்பு டெம்பரேச்சர் 98.4 மெயின்டைன் ஆகுது அப்படின்னு கேட்டால், அந்த நெருப்பு பக்கத்தில் ஒரு தெர்மோஸ்டாட் வச்சுருக்காரு சாமி. வெளி டெம்பரேச்சர் ஷூட்டப் ஆச்சுன்னா உடனே இந்த டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு அப்படி குறைச்சி 98.4 பேலன்ஸ் பண்ணிடுவார். வெளியில் குறைஞ்சதுன்னா இந்த நெருப்பை அப்படியே கொஞ்சம் கூட்டி 98. நாக்பூரில் இருந்தாலும் 98.4 அவனுக்கு. அவன் போய் ஹிமாலயாஸில் ஏறினாலும் 98.4 தான். டெம்பரேச்சர் 98.4 தான். எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு பாருங்கள். கீழே ஒரு நெருப்பு வச்சுருக்கிறார், பக்கத்திலே ஒரு தெர்மோஸ்டாட்டும் வச்சுருக்கிறார். முதல்ல ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுற தெர்மோஸ்டாட்டை கண்டுபிடிச்ச இன்ஜினியர் சிவபெருமான். லேசான இன்ஜினியர் அவர். உள்ள திக்குன்னு ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. காலையில் 2 இட்லி, ஒரு தோசை, 2 பூரி, பஸ்பம். மத்தியானம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம், பஸ்பம் போட்டதெல்லாம் எங்கேன்னு தெரியல. 4 மணிக்கு என்னன்னு கேட்குறான் மெனு. எல்லாம் பஸ்பம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. தாய்மார்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் அடி வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் மட்டும் இல்லாமல் எல்லாரும் அடி வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த நெருப்பு நம்முடைய மூலாக்னியாக விளங்குகிறது. காற்று தசவாயுக்களாக உள்ளே போகுது. ஒரு காற்று உள்ளே போய் 10 காற்றா பிரியுது தாத்விகங்கள். இப்போ அந்த மாதிரி இந்த உடம்பு அழுக்கு மெய். இது நமக்கு வந்திருக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே இது கொஞ்ச நாள் தான் இருக்குங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா இது மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்க. அப்போ மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறதுனால ஒரு நாள் இது இல்லாமல் போய்விடும் என்பது சர்வ நிச்சயம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எதற்காக இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான் என்று தெரிந்து அதற்காக அந்த உடம்பை நாம் பயன்படுத்தி விட வேண்டும். ரொம்ப நாள் நம்மக்கிட்ட அது இருக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது இருக்கிற பொழுதே அதற்கான பயனை நாம் பெற்றுவிட வேண்டும். அதற்கான பயன் என்ன என்று கேட்கிற பொழுது, தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை நீ வணங்காய். இந்த உறுப்புகளினாலே, இந்த உடலினாலே செய்ய வேண்டுவது எது என்று கேட்டால் சிவபூஜை. தவறாமல் சிவபூஜை ஒரு சுருக்க அளவாவது செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு 8 மலரை எடுத்துக்கொண்டாவது ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சாமி நாம போய் நின்ன உடனே 2 விஷயம் நம்மகிட்ட எதிர்பார்ப்பார். சிவபூஜையில் போய் நாம் நிற்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது 2 விஷயம் எதிர்பார்ப்பார். முதல் விஷயம், நம்முடைய நினைவு முழுவதும் அங்கே இருக்கிறதா, அதை முதல்ல பார்ப்பார். அதுதான் முதல்ல பார்ப்பார். நாம் ஃபிசிக்கலாக நின்றுக்கிட்டு நம்முடைய அறிவு வேற எங்கேயாவது திரிந்து கொண்டிருந்தால் அது அவருக்கு ஏற்புடையதாக இருக்காது. நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்முடைய நினைவும் இருக்கணும். அதுக்கு பேர் தான் யோகம்னே பேர். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே உங்களுடைய நினைவு இருந்தால் அதுக்கு பேர். இப்போ நீங்கள் அத்தனை பேரும் யோகத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிறது மட்டுமல்லாமல் உங்கள் நினைவு முழுக்க இப்போ சுந்தரர்கிட்ட இருக்குது. நீங்கள் எல்லாரும் யோகத்தில் இருக்கிறீங்க. இப்போ யோகங்கிறது அதுதான். அப்போ பெருமான் முதல்ல என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய நினைவு இங்கே இருக்கா, சாமிகிட்ட நிற்கிதா, அப்படி தான் பார்ப்பாங்க முதல். 2வது என்ன பார்ப்பார்னா, நாம் வாயை திறந்து பெருமானை தோத்திரம் சொல்லுகிறோமா அப்படின்னு பார்ப்பார். இந்த 2 தாங்க பூசை. வழிபாடு என்பது இந்த 2 அங்கங்களும் முக்கியம்.
சிந்தனை நின்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திரு பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உண்மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆண்டு கொண்ட இச்சை மால் அமுத பெரும் கடலே. மணிவாசகர் சொல்லுகிறார், சிவபூஜையை அப்படியே சொல்லுகிறார். எப்படி சிவபூஜைன்னார்? சிந்தனை நின்தனக்காக்கி, அந்த சிந்தனையை உனக்கு கொடுத்துட்டேன். முதல்ல சிந்தனை நின்தனக்காக்கி நாயினேன் தன் கண்கினை நின் திரு பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உண்மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்களார வந்தனை ஆண்டு கொண்ட இச்சை மால் அமுத பெரும் கடலே என்று சொல்லுகிறார். ஆகையினாலே சிவ வழிபாடு என்பது கண்களினாலே பெருமானை முழுமையாக காண்பது. ஒரு 2 மணி நேரம் அந்த க்யூவில் நிற்பார் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக. அந்த 2 மணி நேரம் க்யூவில் நின்றுக்கிட்டு சாமிக்கிட்ட போனவுடனே என்ன பண்ணுவார்? க்யூவில் போயிட்டு 2 மணி நேரம் க்யூவில் நின்றுட்டு சாமி கிட்டக்க போனோன்னு என்னங்கம்மா பண்ணுவார்? கண்ணை மூடிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. இதை க்யூலையே பண்ணியிருக்கலாம். 2 மணி நேரம் க்யூவில் நின்று சாமிகிட்ட போய் கண்ணை ஏன் மூடுவானு? அங்கே அவர் அருள் கொடுக்கலான்னு பார்த்தா டோர் க்ளோஸ்டு. கண்ணை மூடக்கூடாத இடம்னு ஒன்று இருக்குமானால் அது திருக்கோயில், தெரிந்து கொள்ளணும். எங்கேயுமே கண்ணை மூடக்கூடாது. ஒரு அருளாளர் நமக்கு திருநீர் இடுகிறார் என்று சொன்னால் திருநீர் இடுகிற பொழுது அவருடைய கண்களை நாம் பார்க்கணும். ஏன்னா அவர் திருநீர் இடுகிறவருடைய அந்த தீட்சை இருக்கிறதே அது நயன தீட்சையாக இருக்கும். அவருடைய கண்ணிலிருந்து தான் அருள் வரும். அவர்கிட்ட திருநீர் பூசுகிற பொழுது கண்ணை மூடிட்டீங்கன்னா டோர் க்ளோஸ்ட். ஆகையினாலே கண்ணை மூடக்கூடாது. அதனால தான் அதுக்கு கண்மூடி பழக்கம்னு வந்தது. கண்ணை மூடக்கூடாது. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டு இங்கே படித்தேன். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை செங்கோட்டு வெற்பனை அவனை காண்பதற்கு 4000 கண் படைத்திலனே இந்த நான்முகனேன்னாரு. அதுக்கு முன்னால் சொல்லுகிற பொழுது சென்று தொழன்னு சொல்லியிருக்கணும், அது போதும். ஆனால் சாமி என்ன பண்ணாங்க? சென்று கண்டு தொழ 4000 சென்று கண்டு தொழன்னாரு. ஏன்னா அந்த பையன் போயிட்டு சென்று கண்ணை மூடிடுவான். அப்படி கண்ணை மூடக்கூடாது, பார்க்கணுங்கிறதுக்கு. ஆகையினால இந்த கண்ணின் பயன் அவரை காண வேண்டும். நான் ஒவ்வொரு கோயிலாக வந்த இந்த 2 கண்ணு இல்லாதனால ஒன்றை பார்க்க முடியல. ஆகையினால இங்கே வந்து ஒரு கண்ணையாவது திறந்த இந்த ஒரு கண்ணில் ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் எத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் காண கண் அடியேன். இந்த கண்ணு பெற்றதனுடைய பயன் உன்னை காண்பது அல்லவான்னு கேட்குறார். நம்ம போய் அங்கே போய் நின்று 2 கண்ணையும் மூடிட்டா இவனுக்கு கண்ணு கொடுத்ததனுடைய பயனே இல்லையே நினைப்பார் சாமி. கண்ணை திறந்து தரிசனம் பண்ணணும் இல்லையா?
சாமி சொல்லுகிறார், எனக்கு ஒரு கண்ணு கொடுத்த, இந்த ஒரு கண்ணுனாலேயாவது உன்னை பார்க்கக்கூடிய அந்த பேரு கிடைத்ததே என்று மகிழ்கிறார். அந்த ஒரு கண்ணோடு வருகிறார். அப்படி வருகிற பொழுது தான் அவர் தரிசனம் செய்கின்ற தலத்தில் இந்த திரு ஆவடுதுறை என்கிற தலத்திற்கு வருகிறார். அதுக்கப்புறம் திருத்துருத்தி போவார். திரு ஆவடுதுறையில் வருகிற பொழுது தான் இந்த பதிகத்தை பாடுகிறார். குறைவிலா நிறைவே குணக்குன்றே கூத்தன்னி, குறைவிலா நிறைவே என்று சொல்லுகிறார்.